ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சொரக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் சிறுபருப்பும் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பும் நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அது கூடவே ஒரு வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொரக்காய் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது, அப்புறம் நிறையா ஏன்னா சொரக்காயிலேருந்து தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 இல்லை 3 விசில் மட்டும் எடுத்து விட்டுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சொரக்காய் பருப்பு எல்லாமே ஒன்று சேர வந்துடுச்சு. கடலை பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நார்மல் தாளிப்பு தான். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சொரக்காய் கூட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லாதனால நான் போடலை, இல்லைனா எண்ணெயில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 தேங்காய் துருவலும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலேயே வந்து கொதிக்க விடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ரசமும் இந்த சொரக்காய் கூட்டுமே போதும். ஒரு தட்டு சாப்பிட்ற இடத்துல 2 தட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்களா எந்த அளவு கொஞ்சம் முழுசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவு முழுசாக இருந்துக்கும் போது தான் அந்த ரசத்தோடு நம்ம கூட்டை வச்சு சாப்பிடும்போது, கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் கடலைப்பருப்பை வந்து நம்ம 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட்டு போடுறேன். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட்டு எப்போயுமே எனக்கு கொடுங்க. ப்ரௌனி, முட்டாய் வேறு லெக்கின் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கூட கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. நான் கரெக்டாக டிஸ்பேச் பண்ணிடுவேன். தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஊருக்குமே கொரியர் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன கொரியர் சர்வீஸ் சொல்கிறீங்களோ அதில் கூட நம்ம அனுப்பி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.